ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு வியூஸ் ஆஃப் மணிராம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட அப்டேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நிஃப்டியோட வேல்யூவேஷன் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஆர்பியோட ரெப்போ ரேட் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். Q3யோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு சில கம்பெனிஸ்க்கு, அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் யூஎஸ் அண்ட் ஈரானுக்கு இடையில எப்போ வேணாலும் ஒரு வார் வர கண்டிஷன் இருக்குது, அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். லாஸ்டா ட்ரம்போட டாரிஃப் பத்தி பார்த்துடலாம். ஓகேங்க, நிஃப்டி லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலட்டைலாக தாங்க இருந்திருக்கு. மிட் வீக்ல எல்லாம் ரொம்பவே இறங்கியிருக்கு. 25,200 வரைக்கும் போயிருக்குங்க. ஈவன் அது 25,200 வரைக்கும் போனால் கூட ஃபைனலாக வீக் எண்டில் க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 25,570 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு. சிமிலர்லி சென்செக்ஸ் வந்து 82,200 வரைக்கும் இறங்கியிருக்கு. க்ளோசிங் வந்து 82,800 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்குங்க. அதே மாதிரி நிஃப்டியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா 22.4 பிஇல இருக்குங்க. பிஇங்கிறது ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 22.4ங்கிறது வந்து ஃபேர் வேல்யூங்க. ஃபேர் வேல்யூனா ஓவர் வேல்யூடும் இல்லை, அண்டர் வேல்யூடும் இல்லை, ஒரு கரெக்டான வேல்யூ. Q3 ரிசல்ட்ஸ் வந்திருக்குங்க. Q3 ரிசல்ட்ஸ் இன்னும் எல்லா கம்பெனிக்கும் வரல, இப்போ தான் வர ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ வந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிக்சட் ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. மிக்சட் ரிசல்ட்ஸ்னா ஒரு சில செக்டர்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. சில செக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஆர் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைல் செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு. அதுக்கு மேபி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் என்னவா இருக்கும்னா ஜிஎஸ்டி கட்லாம் பண்ணாங்க, அப்புறம் சில ஃபெஸ்டிவல் தீபாவளி அந்த டைம்லாம் இருந்தது. ஸோ அதனால Q3 வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கு ஆட்டோமொபைல் செக்டருக்கு. வேறாஸ் ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேஆர் நெகட்டிவ் ரிசல்ட்ஸ். ஏன்னா சில அன்சர்டனிட்டி அண்ட் சில ப்ராப்ளம்ஸ்னால அது வந்து அந்த அளவு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கலாங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐயோட ரெப்போ ரேட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஆர்பிஐ வந்து அதே 5.25% தாங்க, வந்து எந்த சேஞ்சும் இல்லை, அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆர்பிஐ ரெப்போ ரேட்டில் எந்த சேஞ்சும் இல்லை. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா. ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த ரேட்டில் தான் வந்து ஆர்பிஐ மற்ற எல்லா பேங்க்குக்கும் கடன் கொடுக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட டெபாசிட் ரேட்ஸ், அதே மாதிரி உங்களோட லோன்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸும் இருக்க போகுது. ஸோ ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணாதனால உங்களோட டெபாசிட் ரேட்லேயோ லோன்லேயோ எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எந்த சேஞ்சும் இருக்காதுங்க. நெக்ஸ்ட் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் எப்போ வேணா ஒரு வார் வர்ற சுச்சுவேஷன் இருக்குங்க. ஓகே, அதனால வந்து பிரெண்ட் க்ரூடோட ரேட் $70 மேலே ஒரு பேரலுக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ இதனால இந்தியா வந்து மேக்ஸிமம் நியர்லி 80% மேலே நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால அது நம்மளோட ருப்பி வேல்யூவை கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஃபைனலாக ட்ரம்ப்போட டாரிஃப்ஸ் பற்றி பார்த்துடலாங்க. ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி நிறைய டாரிஃப்ஸ் வந்து எல்லா கண்ட்ரிஸ் மேலேயும் சாங்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து ட்ரம்ப்புக்கு அந்த பிரசிடென்ட்டுக்கு வந்து பவர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன ரூல் சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர்ஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு ரூலு. அந்த ரூல் படி பிரசிடென்ட்டுக்கு பவர்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸ் வந்து ஃப்ரைடே ஈவினிங் வந்ததுங்க. இது வந்ததுக்கப்புறம் இப்போ ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன அந்த ரூலில் வந்து நீங்கள் என்ன ஸ்டாப் பண்ணுறீங்கன்னா, நான் வேற ரூலை யூஸ் பண்ணி நான் வந்து டாரிஃப்ஸ் நான் வந்து சாங்ஷன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, வேற ஒரு ரூல் கோட் பண்றாரு. செக்ஷன் 122 ஆஃப் ட்ரேட் ஆக்ட் 1974 அப்படின்னு ஒரு ஆக்ட் சொல்றாரு. அந்த ஆக்டை யூஸ் பண்ணி அவர் திரும்ப நான் வந்து 10% சார்ஜ் பண்ணுவேன்னு சொல்றாரு. ஓகே, இது வந்து ஃப்ரைடே நைட்டு 10% சொன்னாரு. அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா 15% ஆக்குவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ இது எப்படி போயிட்டு இருக்குன்னா, மொபைல் நெட்ஒர்க்லாம் கூட ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து டாரிஃப் சேஞ்ச் பண்ணுவாங்க போல. ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு தடவை வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. இது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கு. இது போகங்க இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி 15%லேருந்து 18% பிப்ரவரி பிகினிங்ல வந்து ரெடியூஸ் பண்ணாருங்க. இப்போ 18% 10%ன்னு இப்போ வந்து சொல்லியிருக்காரு. 10 15 ஆக்குவேன்னு சொல்றாரு. ஸோ இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு. இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து அயர்ன் அண்ட் ஸ்டீல் ரிலேட்டடுக்கு வந்து ஏற்கனவே போட்ட டாரிஃப்ஸ் வந்து அது இன்னுமே வந்து ஆக்டிவ் தான் சொல்றாரு. ஏன்னா அது வந்து வேற ஒரு ரூல் படி போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதுல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்குங்க. ஸோ இதுல வந்து டாரிஃப் ரிலேட்டடா ஒரு அன்சர்டனிட்டி போயிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்க்குறப்போ அப்கமிங் வீக்ஸ்ல மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லயோ ஆர் பியரிஸ்லயோ இருக்கும்னு நினைக்கிறோங்க. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா,
இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு உங்களோட ஷிப்பை எதுவும் ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஷிப்பு கண்டினியூ பண்ணி அது பாட்டில் போயிட்டே இருக்கட்டும். நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்போ நீங்க ஏதாவது ஒரு ரிசர்வ் ஃபண்ட் கையில வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, அதுல ஒரு போர்ஷனை எடுத்து நீங்க இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னும் இறங்குனுச்சுன்னா, அந்த டைம்ல இன்னும் அடிஷனல் ஃபண்ட்ஸ் கொண்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இப்போ பேசுனது சம்பந்தமா எல்லா லிங்க்ஸையும் நான் வந்து பின்டு கமெண்ட்ல போடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் எதுனா இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நம்புறீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் தொடர்ந்து பார்க்கணும்னா வீஸ் ஆஃப் மணிராமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். ஹாப்பி இன்வெஸ்டிங்.